இன்றைய ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், இதுக்கு மோர் குழம்பு. மோர் குழம்புல வந்து வெண்டைக்காயும் போட்டிருக்கேன். அப்புறம் என் பையன் வடை வாங்கிட்டு வந்ததுனால வடையும் போட்டிருக்கேன். இது ஹோட்டலில் வாங்கின வடை தான். இதுக்கு காம்பினேஷனாக சரபோஜி மகாராஜா ஸ்பெஷல்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு காம்பினேஷன் வந்து அகத்திக்கீரை பொரியல். அகத்திக்கீரை ரொம்ப சத்தான கீரை. அகத்திக்கீரை பொரியல். ஏன்னா சரபோஜி மகாராஜா தஞ்சாவூரில் ஆண்டுட்டு இருந்தபோது அவங்க பையன் கூட படிக்கிற பையன்கிட்டேருந்து இந்த காம்பினேஷன், அதாவது மோர் குழம்புக்கு அகத்திக்கீரை பொரியல் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். அதை போய் வீட்டில் சொன்னதும் மகாராஜா அந்த அந்த பையனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வர சொல்லி கேட்டு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டு அதே மாதிரி செஞ்சு கொண்டு வர சொன்னாராம். அவங்களும் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி மோர் குழம்பு அகத்திக்கீரை பொரியல் செஞ்சு கொண்டு போய் கொடுத்ததும் அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லி பாராட்டி நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாராம். இது வந்து தஞ்சாவூரில் ஐயம்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கும். கிராமமாக இப்போ எப்படி இருக்குது தெரியல. அந்த ஊரில் வசித்த ஒரு பாட்டி எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்னாங்க. அப்புறம் இந்த மோர் குழம்பு நல்ல காம்பினேஷனாக கருணக்கிழங்கு வறுவல். கருணக்கிழங்கு இப்படி தான் அந்த மாதிரி அரிஞ்சு போட்டு ஒரு விசில் அல்லது 2 விசில் வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு ஒரு விசில் விட்டாலே போதும். இல்லைன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா சரியாக எடுக்க முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடணும். சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் மீன் வறுவல் மாதிரி இருக்குது பாருங்கள். அகத்திக்கீரையும் ரொம்ப சத்தான கீரை. அந்த அகத்திக்கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா, அந்த கசப்பு தன்மை குறைச்சி செய்யணுன்னா அரிசி கழுவணும் இல்லையா, நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.